வணக்கங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி இந்த பொங்கலுக்கு சங்கராந்தி சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டுங்க, நம்ம செடியில் முளைச்ச காய்ங்க அதை வச்சு பழுத்துருச்சுங்க. இன்றைக்கி கட் பண்ணிடலாங்க. அதே எங்கே உடச்சிங்க? ஃபேன் ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டு டொக்கு டொக்குன்னு சவுண்டு வரும். நம்ம வீட்டில் அரசாணிக்காய் கொடியில் ஃபஸ்ட்டு காய்ச்ச காய் இது. காய் மற்ற எல்லா காயும் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு காய் மட்டும் எடுத்து வச்சுருக்கு பத்திரமா. நல்லா சூப்பராக இருக்கு, செம்மையாக பழுத்துருக்கு. இந்த கொட்டை எல்லாத்தையும் எடுத்து காய வச்சு சமையல் போட்டு வச்சுக்கலாம். வெறும் காய் அட்டகாசமாக இருக்கு டேஸ்ட்டு. ஒரு சின்ன பீஸ் வாயில் போட்டு பாருங்க, நல்லா இருக்கா? எத்தனை பீஸ் போடுறது? ரெண்டா, இதை ரெண்டா போட்டுருங்க. ரெண்டு இதுக்கு அவ்வளோ இதுக்கு செய்யறதுக்கு தான். மூணா போடுறேன். மூணா சரி போடுங்க, வேணா ரெண்டு பீஸாக வேணா எடுத்துக்கலாம். வாவ் யம்மி கலர்ஃபுல். இதெல்லாம் எடுத்து வச்சா காஞ்சிச்சு. ஆமாங்க, நல்லா வரும். நல்ல விதையை தேர்ந்தெடுத்து போட்டோன்னா இதை பொறிச்சு வச்சு 2 மாதம் இருக்குமாங்க. இந்த சீட்ஸில் காய வச்சு இந்த சீட்ஸ்க்குள்ளே ஒரு விதை வரும். அது ரொம்ப நல்லது. பம்கின் சீட்ஸ் சாப்பிடுவோம் ஆச்சே, அது ரொம்ப நல்லது. சீட்ஸ்க்குள்ளே வர சீட்ஸ். இன்னைக்கு சங்கராந்தியை முன்னிட்டு வெட்டிட்டோமா. 10 காய் வெட்டுச்சு மொத்தமாக ஒரு கொடியில். 10 காய் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு காய் மட்டும் எடுத்து வச்சுட்டு பச்சை கலரில் பொறிச்சு வச்சிருந்தோம். காய் கலர் அதெல்லாம் ஃபஸ்ட்டு காய் கொஞ்சம் பெருசாக வந்துச்சு, அப்படியே கடைசி ஆக காயே ரெண்டாவது காய் தான் பெருசு. 2-3 காய் பெருசு வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் சின்ன காய் தான் வந்துச்சு. இதை விட ஒரு சைஸ் கம்மி. காய் அவ்வளோதான் வரும். அப்படியே எடுத்து சமைக்க இப்போ இல்லைங்க, காப்பெல்லாம் கட்டி முடிச்சுட்டு தான் சமைக்கணும். முடிச்சுட்டு வந்துட்டா மொச்சை இன்னும் பெருசாகணுங்க, பொங்கலுக்கு ஆகாது. இல்லை, ஒரு 4-5 மொச்சை இருக்கும். அவரைக்காய் பொங்கலுக்கு பொறிச்சு வச்சாச்சு. பார்த்துங்க, நான் வெட்டிக்கிறேன். சரி, நன்றி வணக்கம் சொல்லிடுங்க. நன்றி வணக்கங்க. என்னங்க பண்ணிருக்கீங்க? சாமியில தோட்டத்துக்கு வேணும் வெட்டியில. ஆமாங்க, இந்த மாதிரி பூ மாதிரி டிசைனாக போட்டுக்கலாம். நீங்கள் ஒன்று எடுத்து காட்டுங்க. தெரியல, கொஞ்சம் பக்கமாக வாங்க. இது மொக்கா இருக்குது, வேறு ஏதாவது? ஓகே, சூப்பராக இருக்குது. எப்படி பண்ணுறதுன்னா, இப்போ மாவில் எடுத்துட்டு முக்கால்வாசி கட் பண்ணிடணும். முக்கால்வாசி வரைக்கும் நேராக கட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி இந்த சைடும் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் இந்த இலைய இப்படி மடிச்சுக்கலாம். இந்த இலைய இப்படி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ஒரு கொத்து பூ எடுத்துக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. இந்த பூ கொஞ்சம் பெரிய பூவாக இருக்கிறதுனால சின்ன பூ எடுத்துக்கோம். அந்த பூவுக்கு இலையை கட் பண்ணாங்க. ஓ, இருங்க. ஒட்டணும். ஒன்று ஸ்டாப்லரு இல்லைன்னா ஓகே. ஓ, ஒட்டுனா அவ்வளோ நல்லா. நான் வீடியோஸில் பார்த்துருக்கேன், நிறைய பேர் தைப்பாங்க மஞ்சள் பூ வச்சு. மஞ்சள் கலர் பூ வச்சு இன்னும் கொஞ்சம் எடுப்பாக இருக்கும். பச்சை கலர் நீங்கள் வரலட்சுமி கும்பிடும்போது உங்கள் அக்கா வீட்டில் அந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்களா? எத்தனை தோரணம் ரெடி பண்ணிக்கிறீங்க? இருங்க, நீங்கள் காட்டுங்க. ஓகேவா? ஓகே. 1 2 3 4 5 6 7 ஆச்சு. தேங்க்யூ. ஓகே, பாய். 7 போதுமா?